கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 39:12. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும், என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேயும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது தான் கூப்பிடும்போதெல்லாம் கர்த்தர் தன்னுடைய ஜெபத்தை கேட்க வேண்டுமென்றும், என் கண்ணீருக்கு நீர் மௌனமாயிராதேயும் ஆண்டவரே என்று அங்கலாய்க்கிற ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களிலே இப்படிப்பட்ட கண்ணீரின் அனுபவங்கள் வழியாய் நாம் கடந்து வந்திருக்கலாம். தாவீது ஒரு ராஜாவாய் இருந்த போதிலும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அவருக்கும் வந்திருக்கிறது. ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், என் பிதாக்களைப் போல நானும் அந்நியனும் பரதேசியுமாயிருக்கிறேன் என்று. எல்லாம் உடையவர்தான், எல்லா ஆஸ்திகளை உடையவர்தான், அதிகாரத்தை உடையவர்தான். ஆனாலும் கண்ணீரின் அனுபவங்கள் வழியாய் கடந்து வரும் பொழுது கர்த்தரை பார்த்து அவர் அங்கலாய்க்கிறார், நீர் என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேயும் என்று. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியாய் கடந்து வரும் பொழுது நம்முடைய கண்ணீரை காண்கிறாரா தேவன் என்ற ஒரு கேள்வி வருகிறது. நம்மளுடைய கண்ணீரை அவர் துருத்தியிலே வைத்திருக்கிறார். அதற்கேற்ற பதிலை அவர் உங்களுக்கு தர நல்லவராகவே இருக்கிறார். அநேக நேரங்களிலே நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையின் வழியாய் கடந்து வரும் பொழுது நம்முடைய மௌனம் மாத்திரமே தேவனிடத்திலே ஜபமாக ஏறெடுக்கப்படும். நம்மளால் பேச முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம், கண்களிலே கண்ணீர் வரும். ஆனால் நம்முடைய மௌனம் தேவனுடைய சமூகத்திலே ஜபமாய் ஏறெடுக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தேவன் நம்மளுடைய கண்களை கண்ணீருக்கும் நம்முடைய கால்களை இடறலுக்கும் ஆத்துமாவை மரணத்திற்கும் தப்புவித்து நம்முடைய ஜபத்தை கேட்டு அவர் பதில் செய்கிற தேவனாகவே இருக்கிறார். அதே நேரம் நாமும் தேவனுடைய சமூகத்திலே மௌனமாய் இருக்கக்கூடாது என்பதை தேவன் விரும்புகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவன் தரிசனமாகும் பொழுது சொல்கிறார், நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே என்று. நாம் எந்த இடத்திலெல்லாம் பேச வேண்டும் என்பதை தேவன் முன்குறித்திருக்கிறாரோ அந்த இடங்களிலே நாம் தைரியமாய் தேவனை குறித்து பேச வேண்டும். தேவன் செய்த நன்மைகளை நாம் சொல்ல வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். 2 ராஜாக்கள் 7:9 நாம் பார்க்கும் பொழுது குஷ்டரோகிகள் 4 பேர் சமாரியாவின் பட்டணத்தில் இருக்கிறார்கள். அங்கு பயங்கர பஞ்சம். அது நிமித்தமாக அவர்கள் சீரிய இராணுவத்திற்குள்ளாக நாம் போவோம், அவர்கள் பிழைக்க வைத்தால் பிழைப்போம், இல்லை என்றால் சாவோம் என்று சொல்லி கடந்து செல்கிறார்கள். தேசம் திறந்து கிடக்கிறது. வேண்டிய பொருளெல்லாம் எடுத்துக்கொள்ளுகிறார்கள், மாற்று வஸ்திரங்களை எடுத்துக்கொள்ளுகிறார்கள். பின்பு நினைக்கிறார்கள், நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் என்று சொல்லிவிட்டு அந்த குஷ்டரோகிகள் தன்னுடைய பட்டணத்திற்கு சமாரியாவிற்கு போய் வாசல் காவல்காரனிடம் சொல்லுகிறார்கள். அவன் ராஜாவினிடத்திலே சொல்லுகிறான், போய் அந்த தேசத்தை கொள்ளையடித்து கொண்டு திரும்புகிறார்கள். தேவனுடைய சித்தம், தேவனுடைய வார்த்தை அடுத்த நாள் காலையிலே அங்கு நிறைவேறுகிறதா இருக்கிறது. இதே போல் அநேக நேரங்களிலே தேவனுடைய சித்தத்திற்கு நாம் மௌனமாய் இருந்து விட்டால் அது நிறைவேறாமல் போய்விடாது. வேறு ஒருவரை கொண்டு தேவன் அந்த இடத்திலே பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே தேவனுக்கு இடத்திலே நன்மை பெற்ற நாம் மற்றவர்களிடத்திலே தேவனுக்கு சாட்சியாக இருக்கும் பொழுது அவர்களும் அந்த நன்மைகளை சுதந்திரித்து கொள்வார்கள். எஸ்தர் 4 பார்க்கும் பொழுது, இந்த காலத்தில் நீ மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் செய்யாத இடத்திலே தேவன் வேறொருவரை கொண்டு செய்து தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவராகவே இருக்கிறார். ஆகவே உங்களுடைய கூப்பிடுதல் தேவனுடைய சந்நிதியில் போய் எட்ட வேண்டுமானால் நாம் மௌனமாயிராதபடி அநேகருக்காய் நாம் பரிந்து பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன். என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதேயும் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் கூப்பிடும் பொழுது ஆண்டவரே நீர் செவிசாய்ப்பீராக. இவர்களுடைய கண்களுடைய கண்ணீர்களுக்கு கர்த்தர் நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பெற்ற நன்மைகளை அநேகருக்கு சொல்ல மௌனமாயிராதபடி பிள்ளைகளுடைய வாய்களை கர்த்தர் திறந்தருளுவீராக. உடைய கிருபை கூட இருந்து நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.